ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் இன்னைக்கு மகாபிரதோஷ புண்ணியகாலமாக அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லாரும் விரிவித்தாக பிரதோஷ பூஜை பண்ண முடியல, பிரதோஷ நியமத்தை அனுஷ்டானம் பண்ண முடியல. ஆனால் 2 விஷயங்கள் நிச்சயமாக எல்லாராலையும் செய்ய முடியும், அவசியம் செய்யணும். ஒன்றும் சிவஸ்மரணம், சிவநாம கீர்த்தனம். ஒரு 2 நிமிஷம் சிவநாம கீர்த்தனம் பண்ணிவிட்டு நேற்றைய தினம் விட்ட இடத்துலேருந்து தொடர்ந்து கிருஷ்ணலீலையை பார்ப்போம். எல்லாரும் கூட வாங்கி சொல்லணும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ. ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய. பரம பாவனமான கங்கா தீரத்தில் பிரம்மனிஷ்டாரான சுகாச்சாரியார் மகுடாபிஷேகமான சக்கரவர்த்தி பரீட்சத்துக்கு பிராமண சாபத்தான மகத்தான பயம் ஏற்பட்ட பொழுது அபயப்பிரதானம் பண்ணி புங்கானுபுங்கமாய் ஸ்ரீமத் பாகவதம் என்ற புராண ரத்னத்தை உபதேசம் என்று வரக்கூடிய கிரமத்தில் பூர்வ சரித்திரத்தில் பகவான் சீரகர ரீதியை பண்ணி கோபஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய சரீர அபிமானத்தை போக்கி வச்சார். கோபஸ்திரீகள்னு சொல்லப்படாது, கோபகுமாரிக்காக. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தபிரஜ குமாரிக்காகன்னா ஸ்லோகம் இருக்குது. இந்த லீலையை ஆதாரமாக வச்சுட்டு தான் மார்கழி மாதம் முழுக்க ஆண்டாள் நோன்பு நோத்தாள். இங்கே என்னென்ன நியமங்களை சொல்லியிருக்காளோ அந்தந்த நியமங்களுக்கெல்லாம் 2வது பாசுரத்தில் ஆழ்வார்களுடைய கோஷ்டியிலேயே ஒரே ஸ்திரியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் 2வது பாசுரத்தில் திருப்பாவையில் 6 விஷயங்கள், தள்ள வேண்டிய விஷயங்கள், கொள்ள வேண்டிய விஷயங்கள் 3, இந்த நியமங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காள். வையத்து வாழ்வீர்கள்னு ஆரம்பிக்கப்பட்ட பாசுரத்தில் அதை போய் சொல்லியிருக்காள். அடுத்தாப்பில் யஜ்ஞபத்னிகளை உதாரணம் பண்ணுறாள் சுவாமி. இந்த யஜ்ஞபத்னிகள்னால் யாகம் பண்ணக்கூடிய ஜீவாக்களுக்கு வழக்கப்பட்டவாள். அதனால தான் அவளுக்கு யஜ்ஞபத்னிகள்னு பேர். ரொம்ப நாளாக பகவானை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை. அக்னிஹோத்திர வேதிக்கு விட்டுவிட்டு அக்னியை விட்டுவிட்டு வர முடியல. இவாளுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆசையை தெரிஞ்சுட்டு சுவாமி என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு பசுக்களுக்கெல்லாம் மேய்ச்சல் இருக்கும்போது குழந்தைகள் இருந்தாலும் பசிக்கிறதுன்னு சொன்னாள். எஜ்வாக்கள்கிட்ட போய் கேளும்போது அனுப்பிச்சாள் சுவாமி. எஜ்வாக்கள் கொடுக்க போகிறதுலேன்னு தெரியும். அந்த கான்ட்ராஸ்ட்டை ஹைலைட் பண்ணோம். எஜ்வாக்களுக்கும் யஜ்ஞபத்னிகளுக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட்டை ஹைலைட் பண்ணணும். யஜ்வானா விதிபத்தா யாகம் பண்ணவருக்கு யஜ்வான் பேர். யஜ்வாது விதினேஷ்டவான் என்று அமரகோஷம். யஜ்வாக்கள்கிட்ட வந்தாள். காச்சாரயந்தௌ அவிதூரவோதனம்
ராஹமாச்சுதோ லசதௌ புபுக்ஷிதௌ தயோஹோ த்விஜாக ஓதனமர்த்தினோர் யதி ஸ்ரத்தாச்சவோ யட்சத தர்மவித்தமாக. கிருஷ்ணரும் பலராமனும் பக்கத்தில் மாடு மேய்ச்சல் இருக்காள், பசியோடு இருக்காள். நீங்கள் ஸ்ரத்தை இருந்தால் தர்மம் தெரிஞ்சவா, ரொம்ப தர்மம் தெரிஞ்சவா. நீங்கள் தர்மவித்தமாக, தர்மம் தெரிந்தவர்களுக்குள்ள ரொம்ப சிறந்தவள். கொஞ்சம் ஓதனம் கொடுங்க. ஓதனம்னா பொங்கல். இந்த பொங்கலுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட குணம்னா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தனியாக வேறு ஒன்றும் தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய உப்பு மிளகுடைய காரம் 2 முந்திரி பருப்பு வேறு சேர்த்து போட்டுவிட்டா கேட்கவே வேண்டாம். இட் பிகம்ஸ் அன் இண்டிபெண்ட் மீல் பை இட் செல்ஃப். அந்த பொங்கலை கொடுங்கன்னு கேட்டாள். இவ காதலியே விழாத மாதிரி பேசாமல் இருந்தாலாம். அபினன்யுகு அஸ்ருதிம்னு இருக்கு நாராயணியத்தில். அவளுக்கு வாஸ்தவத்தில் காது கேட்காம இல்லை. ஸ்ருதி ஸ்திரா அப்படி அபினன்யுரஸ்ருதிம் நகிஞ்சிதூச்சுஷ்ட மகீசுரோத்தமாக. எந்த பிரபு யாகத்தில் இருக்கக்கூடிய தேசமாக காலமாக இந்த யஜ்யத்தில் இருக்கக்கூடிய எஜமானராக ஹோதாவாக அத்வர்ஜுவாக உத்காதாவாக பிரம்மாவாக அந்த யஜ்யத்தில் உபயோகமாகக்கூடிய சகல சாமகிரியங்களாக யஜ்யத்துடைய சுரூபமாகவே எந்த பிரபு இருக்கானோ அந்த பிரபுதான் கிருஷ்ணா வந்திருக்கான் என்று உணராமல் மௌனமாக கர்மட்டர்களாக பேசாமல் மௌனமாக இருந்துவிட்டாள். தேசக்கால பிருத்தக் திரவியம் மந்திரதந்திரத்விஜோக்ஞயா தேவதா யஜமானஸ்ச கிருதுர்தர்மஸ்ச யன்மயः தத்பிரம்ம பரமம் சாட்சாத் பகவந்தமதோக்ஷஜம் மனுஷ்யதிருஷ்டியா துஷ்பிரக்யாः மர்த்தியாத்மானः நமேனிரே. குழந்தைகளுக்கு ரொம்ப ஏமாற்றம். பட்டத்தில் சொன்னார், பக்தங்கிற வார்த்தையை வச்சுட்டு விளையாடுற. பக்தம்னா சாப்பாடுன்னு ஒரு அர்த்தம், பக்தின்னு ஒரு அர்த்தம். பக்தன்னா பக்தி இருக்கக்கூடியவன்னு ஒரு அர்த்தம். உங்ககிட்ட பக்தி இல்லாதவா அவள் என்னமா பக்தத்தை கொடுப்பா. சிரா அபக்தாக கலுதே மகீசுராக கதம் கி பக்தம் தொய்தை சமர்ப்பியதே. குழந்தைகள் ஏமாத்தட்டோ திரும்பி வந்தாள். யஜ்யபத்திகள்கிட்ட போய் இங்கே ஒன்றும் கேட்க வேண்டாம், யஜ்யபத்திகள்கிட்ட நான் வந்திருக்கேன்னு ஞாபகப்படுத்துங்கோ. என்னுடைய தகவலை சொல்லக்கூடிய உங்களுக்கு திவ்யமான போஜனம் பண்ணி வைப்பாள். மாம் ஞாபயத பத்னிபியः சசங்கர்ஷனமாகதம் தாஸ்யந்தி காமமன்னம் வஹ ஸ்னிக்தாக மையுஷிதாதியா. அதே மாதிரி யஜ்யபத்திகள்கிட்ட போய் கிருஷ்ணனும் பலராமனும் பக்கத்தில் யமுனக்கரையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு போய் தகவலை சொன்னாள். அதை கேட்ட உடனே ரொம்ப நாளாக பகவானை பார்க்கணும்னு ஏக்கம். இப்போ பகவான் கிட்டக்கு வந்துவிட்டார், சொல்லி வேறு அனுப்பிச்சிருக்கார். ஸ்ருத்வாச்சுதமுபாயாதம் நித்யம் தத்தர்ஷனோத்சுகாஹ தத்கதாக்ஷிப்த மனசா. உடனே பகவானுடைய கதையெல்லாம் கேட்டு 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 மனசு அதிலேயே ஈடுபட்டிருக்கு. என்ன பண்ணான்னா உடனே கிளம்பிவிட்டார். வெறுங்கையோடு கிளம்பல. சதுர்விதம் பகுகுணம் அன்னமாதாய பாஜனைகி அபிசஸ்ருஹு பிரியம் சர்வாஹ சமுத்திரமிவ நிம்னகாஹ. 4 விதமான பதார்த்தங்கள் பக்ஷ்யம் போஜ்யம் பேயம் லேஹ்யம்னு இருக்குது. பக்ஷ்யம் போஜ்யம் 2 சாப்பிடக்கூடியது, பேயங்கிறது குடிக்கக்கூடியது, லேகியங்கிறது நக்கி சாப்பிட வேண்டியது. இந்த மாதிரி ஒவ்வொரு வர்க்கத்திலையும் பலவிதமான பொருள் தயார் பண்ணிண்டு பாத்திரங்கள் எடுத்துட்டு சமுத்திரத்தை நோக்கி வரக்கூடிய நதிக்கு போல வந்தாள். ஜீவர்களை எப்போதுமே நதியாக பகவான சமுத்திரமாக சொல்கிறது சாஸ்திர மரியாதை. அதனால தான் ஸ்திரப்பிரஜ லட்சணம் சொல்கிற போது கீதையில் சுவாமியும் ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாக எம் பிரவிசந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமி. பகவத் ஸ்வரூபமாக சமுத்திரத்தை சொல்லிவிட்டாள். பகவத் பாராயணம் சிவான் லகரியில் சிந்து சரித் வல்லபம். இன்றைக்கி பிரதோஷமாக இருக்கணும். சிவான் லகரியிலேருந்து ஏதாவது ஒரு வரியாவது வரணுமே. முழு ஸ்லோகத்தையே சொல்லிவிடுறேன். 5 திருஷ்டாந்தங்கள் சொன்னாள் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை காட்டுறதுக்கு. அதில் கடைசி திருஷ்டாந்தம் 5 திருஷ்டாந்தம்னா ஈச் சக்சீடிங் எக்ஸாம்பிள் இஸ் மோர் அப்ராப்ரியேட் தேன் தி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்னு சொல்கிற மாதிரி கடைசியில் ஐக்கியமாகக்கூடிய விஷயத்தை சொல்லிவிட்டாள். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா
சாத்வி நைஜ விபும் லதாக்ஷிதிருகம் சிந்து சலித்வல்லபம் வாஞ்சந்தீகயதா ததா பசுபதேகே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்திருபேத்ய திஷ்டதி சதா சா பக்திரித்யுச்சதே. அந்த சமுத்திரத்தை நோக்கி வரக்கூடிய நதிகளைப் போல வந்தானா. பர்த்தாக்கள் தடுத்தாள், பிராதாக்கள் தடுத்தாள், பந்துக்கள் தடுத்தாள். யார் சொல்லியும் கேட்கலையாம். மனசு முழுக்க பகவானால் ஆவரணம் செய்யப்பட்டிருக்கு. அவள் வரபோது ஒரே ஒரு யஜ்ஞபத்னி மாத்திரம் தத்ரீகா விதுதா பர்த்தா தடுத்துட்டார், ஃபிசிக்கலாக தடுத்துட்டார், போக முடியல. அந்த ஏகா ஒரே ஒரு வெளிநர்த்தம் ஏகாங்கிறதுக்கு வியாக்கியானத்தில் நிரூபமான அர்த்தம் பண்ண ஈடு இணைகளாதவள் அப்படின்னு இந்த வட்டத்திலையும் சொல்லிருக்க. ஒரே ஒரு யஜ்ஞபத்னி மாத்திரம் வர முடியல, ஃபிசிக்கலாக வர முடியல. வந்து பார்த்தா பாக்கி இருக்கக்கூடிய யஜ்ஞபத்னிகள்லாம் வந்து பார்த்தா யமுனோபவனே அசோக நவபல்லவ மண்டிதே விசரந்தம் மிருதங்கோபைஹி சாக்ரஜம் ததுஷு ஸ்திரியா. மீதி இளைய பிள்ளைகளோடு சேர்ந்து யமுனக்கரையில் அசோக மரங்களெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல யமுனோபவனே அசோக நவபல்லவ மண்டிதே புதுசாக தான் தளிர் விட்டுன்னு இருக்கு அசோக விருட்சங்கள்லாம். அது அலங்காரமாக இருக்கான். நவபல்லவ மண்டிதே விசரந்தம் விருத்தம் கோபிகி சாக்ரஜம் ததுஷு ஸ்திரியா. அண்ணாவோடு இருக்கக்கூடிய கிருஷ்ண பார்த்தாள். எப்படி இருக்காள்னாள்? நீலமேக சாமளமான வர்ணம், சதையில் போட்டு கட்டி இருக்கக்கூடிய கொண்டை, விஷாலமான நெற்றுத்திறம், ஊர்துவ புன்றம், கருணா கடாட்சம், அதில் ஒரு குறும் பார்வை சேர்ந்துருக்கு. காதில் மகராக்கிருதியான குண்டலங்கள், கழுத்தில் குந்துமணி மாலை, கையில் கொம்பும் கோலும் வேணுவும் இருக்குது, இடுப்பில் பீதாம்பரம், காலை மாற்றி போட்டு வச்சுருக்காள். ஷியாமம் இரண்ய பரிதிம் வனமால்ய பர்க தாத்து பிரபால நட்டவேஷம் அனுவிரதாம்சே விநியஸ்தஹஸ்தமிதரேண துனானமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாசம். ஒரு கையில் ஒரு தாமரையாம், இன்னொரு கையானது பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுவிரதனுடைய தோல் மேலே வச்சுருக்காள். இந்த அனுவிரதம் இருக்கிற சப்தம் ராமாயணத்துலேயும் சொல்கிறாள். அங்கே ஸ்திரீயா சீதையை பற்றி சொல்கிற போது சொன்னாள், அனுவிரதாம் ராமம் அதீவ மைத்திரியும் பிரலோபயாமாச பதாய ராவணான்னு அனுவிரதாம் சீதைக்கு சொன்னாள். இங்கே சகாவாக இருக்கக்கூடிய ஒரு பகவானுடைய தோழனை அனுவிரதம்னா அணுங்கிற சப்தமே பின்தொடர்ந்து போகிறதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பகவான் பின்னாடி நீர்லையும் நிழல்லையும் 24 மணி நேரமும் கூடவே இருக்கணும்னு அதை விரதமாக வச்சுன்னு இருக்கக்கூடியவன் அனுவிரதம். அனுவிரதனுடைய தோள் மேலே கையை வச்சிருக்காள். விலோல பிஞ்சம் சிகுரே கபோலயோகோ சமுல்லசத்குண்டலமார்திரமீக்ஷிதே நிதாய பாகும் சுகிருதம் சசீமனிகி ஸ்திதம் பவந்தம் சமலோகயந்ததாக. இந்த விவிட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்க. 1034 ஸ்லோகங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் யார் சொல்ல முடியும்? பட்டத்திலேயே தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்? தோழனுடைய சகாவுடைய தோல் மேலே கையை வச்சார்னு சொன்னால் போகாது, அந்த தோளுடைய எல்லையில் வச்சார்ன, அதாவது தோல் நுனியை தொட்டுருக்கானாம் சுவாமி. முழு தோளத்தோட சுகிருதம் ச சீமனி, சீமானா எல்லைன்னு அர்த்தம். தோளுடைய எல்லை இங்கே வருதோம் தோள்பட்டை, அந்த தோள்பட்டையுடைய நுனியில் கை வச்சுட்டு இருக்காள் சுவாமி. சுகிருதம் சசீமனி ஸ்திதம் பவந்தம் சமலோகயந்ததாக. இப்படி இருக்கக்கூடிய கோலத்தில் உன்னை வந்து இந்த யஜ்ஞபத்னிகள்லாம் பார்த்தாலே நான் பார்க்க முடியலையே குருவாயிரப்பா அப்படின்னு ஒரு ஏக்கம் துணிக்கும்படியா சமலோகயந்ததாக ததா சகாச்சித் துவதுபாகமோத்தமா துதுபாகமோத்யதா. ஒரு யஜ்ஞபத்னி மாத்திரம் வர முடியல, ஏற்கனவே சொல்லிவிட்டேன். கிரகீத ஹஸ்துவா தயிதேன யஜ்வனா ததைவ சஞ்சிந்திய பவந்த மஞ்சசா விவேஷ கைவல்யம் அஹோ கிருதினி ஆசௌ. யார் தடுக்கப்பட்டாலோ அவள் அப்படியே பகவான் ஹிருதயத்தில் தியானம் பண்ணால், தியானம் பண்ணி கைவல்யம்னு சொல்லக்கூடிய பகவத் அனுபூதியை மனசால ஸ்மரணம் பண்ண மாத்திரத்தில் அடைஞ்சுவிட்டாள். ததா சகாச்சித்வதுபாகமோத்யதா கிரகீதஹஸ்தா தயிதேன யஜ்வனஹா ததைவ சஞ்சிந்திய பவந்த மஞ்சசா விவேஷ கைவல்யம் அஹோ கிருதினி அசு.
அஞ்சசா விவேஷ அங்கே சேர்த்துக்கணும். அஞ்சசானா அனாயாசேனன்னு அர்த்தம் பண்ணிருக்கா ஸ்ரீதரர். வேற ஒரு இடத்துல பாகவதத்தில் 3ஆம் ஸ்கந்தத்தில் அர்த்தம் பண்ணுற போது அஞ்சசாங்கிற பதத்துக்கு அனாயாசேனே பிரயத்னம் இல்லாமல் அந்த முக்தி நிலை அடைஞ்சு விட்டாலாம். அவளுடைய பாக்கியத்தை நான் என்ன சொல்வேன்? அஹோ கிருத்தினி அசௌஹு. பகவானை பார்த்த உடனே ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஏங்கிருந்தவா இப்போ தான் முதல் தரிசனம். இதம் பிரதமம். இப்போ தான் முதல் தரிசனம் ஏற்படுறது. மனசில் இருக்கக்கூடிய சாப்பம் முழுக்க விலகி போயிடுதான். இது போல அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை ஆழ்ந்த தூக்கமாக இருக்கக்கூடிய சுஷுப்திங்கிற நிலையில் அடைஞ்ச உடனே எப்படி துக்கங்கள்லாம் மறைஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக கேட்டு பகவானை பற்றி சிரவணம் பண்ணிருக்கா. இப்போ தான் நேராக பார்க்குறா. நேராக பார்த்த உடனே பிராயஸ்ருத பிரியதமோதய கர்ணபூரைஹி தஸ்மின் நிமக்ன மனசகா தம் அத அக்ஷிரந்திரைஹி அந்த பிரவிஷ்ய சுச்சிதம் பரிதப்யதாபம் பிராக்யம் யதா அபிமதய விஜகுர்நரேந்திரா. அந்தர்யாமியான பகவானுக்கு ஒவ்வொரு நிலையில் ஒரு பேர். முழிச்சுன்னு இருக்கக்கூடிய சமயத்தில் விஸ்வன்னு பேர். சொப்னத்தை அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் தைஜசன்னு பேர். ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய சுஷுப்தியில் பிராக்யன்னு பேர். இந்த 3 நிலையும் தாண்டி ஒரு நிலை இருக்குது, துரியம்னு சொல்லக்கூடிய சமாதி நிலை. அங்கே தனியாக ஒரு பேரை சொல்லலை. ஏன்னா அங்கே தனியாக பிரம்மம்னு தனியாக ஒன்று இல்லை, இவன் தனியாக ஒருத்தன் இல்லை, ரெண்டும் ஒன்றா போயிடுதுங்க. இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் போய் சொல்கிறாள். சுத்தா பிராக்யாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா சுப்தா பிராக்யாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா. அந்த பிராக்யன்னு சொல்லக்கூடிய பரமாத்மஸ்வரூபத்தை அடைஞ்ச உடனே தூக்கத்தில் எப்படி துக்கங்கள்லாம் மறந்து போயிடுமோ அந்த மாதிரி சர்வதாபங்களையும் விட்டுவிட்டாலாம். பகவானை பார்த்த உடனே சுவாமி வாழை பார்த்து, நீங்கள்லாம் இப்படி வந்திருக்கேளே, யாகங்கள்லாம் நடக்கணும், அக்னிஹோத்திரம் நடக்கணும், நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் நடக்கும், திரும்பி போங்கன்னு விட்டாள். உடனே கண்ணீருமா நீங்கள் இப்படி சொல்லப்படாது, நாங்கள் திரும்பி போனால் வேதம் பொய்யா போயிடுமே, வேத வாக்கியத்தை சத்தியமாக பண்ணோம். மைவம் விபோர்கதி பவான் கதித்தும் ரிஷம்சம் சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாதமூலம் பிராப்தா வயம் துளசிதாம பதாவசிருஷ்டம் கேஷைர்நிவோடுமதிலங்கிய சமஸ்தபந்தூன் கிருண்ணந்தி நோ நபதயः பிதரः சுதா வா ந பிராதிர்பந்து சுகிருதः குத ஏவ சான்யே தஸ்மாத் பவத் பிரபதயோः பதிதாத்மனாம்னः நான்யா பவேத்கதிகி அரிந்தம தத்விதேகி. வேதம் சொல்லுத்து பகவானை போய் தெரிஞ்சின்றவன் மறுபடியும் திரும்பி வரமாட்டான். நசபுனராவர்த்ததே. சாமவேதத்துடைய முக்கிய உபனிஷத்தாக இருக்கக்கூடிய சாந்தோக்கியத்தில் வரக்கூடிய மந்திரம் இது. வேத வாக்கியம் சத்தியமாக பதிக்கணும். நாங்கள்னா திரும்பி போனால் இனிமேல் அப்பாவோ அம்மாவோ பிராதாக்களோ இல்லை பர்த்தாவோ வேறு பந்துக்களோ ஏற்றுப்பாடா அப்படின்னு நாங்கள் வேறு ஒன்றும் ஆசைப்பட்டுன்னு வரல. உங்கள் சரணத்தில் ஒரு நமஸ்காரத்தை பண்ணணும், உங்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய துளசி தளத்தை பிரசாதமாக சிரஸில் தரிக்கணும். கேஷை நிவோடும் அதிலங்கிய சமஸ்த பந்துன்னு இந்த ஒரு பிரசாதத்தை அடையிறதுக்காக சகல பந்துக்களையும் உதறி எறிஞ்சிட்டு வந்திருக்கோம். அதாவது இங்கேயும் சரி, பின்னாடி ராசலீலையும் சரி, எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு வந்தானாக்க ஆத்மார்த்தே பிருத்திவியும் தேஜேத்னு இருக்குது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா உலகத்தை முழுக்க தியாகம் பண்ணணும். ஒரு குடும்பத்தில் கருங்காரியாக துஷ்டனாக ஒருத்தன் இருந்துட்டோம்னா அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக அந்த துஷ்டனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு వ్యక్తిயை தியாகம் பண்ணோம். ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணி தான் ஒரு கிராமத்தை ரட்சிக்க முடியும்னா கிராமத்துடைய க்ஷேமத்துக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணோம். கிராமத்தையே விட்டு கொடுத்தாதான் ராஷ்டிரத்தை ரட்சிக்க முடியும்னா அந்த கிராமத்தை விட்டு கொடுத்துடணும் ராஷ்டிரத்துடைய க்ஷேமத்துக்காக. ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் உலகத்தை முழுக்க தியாகம் பண்ண தயாராக இருக்கணும். இது 2-3 இடங்களில் மகாபாரதத்தில் வருது. தியஜேதேகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேது கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவியும் தியஜேத். ஆத்மஸ்வரூபம் தான் பகவான். அந்த பகவான் அடையிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய, அதனால தான் பகவானை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் விவிதிஷா சந்நியாசம். பகவானை தெரிஞ்சின்றப்புறம் ஏற்படக்கூடிய சன்னியாசத்துக்கு வித்வத் சன்னியாசம்னு பேர். சன்னியாசத்தில் எல்லாத்தையும் விட்டுவிட்றாளே, எல்லா பந்தங்களையும் விட்டுவிட்றாளே, எல்லாத்தையும் விட்டால் தான் பகவானை தெரிஞ்சிக்க முடியும். சர்வசங்க பரித்தியாகம் தேவையாக இருக்குது.
அந்த மாதிரி சந்நியாச லட்சணத்தை சொல்லிவிட்ட இந்த இடத்துல அதிரங்க சமஸ்த பந்துன்னு. அங்கே பதிசுத்தான்வே உன்னுடைய வேணுகானத்தை கேட்டு பிரமிச்சு போய் நாங்கள் பதிசுத்தான்வய பிராத்திரு பாந்தவான் அதிவிலங்கியதே அந்தி அச்சுதாகதாகான்னு கோபிகா கீதத்தில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கோம், நாங்கள் திரும்பி போனால் ஒத்துணும் ஏற்றுக்க மாட்டேன்னா சுவாமி சொன்னால் கவலைப்படாதுங்கோ, திரும்பி போனேன்னா தெய்வங்கள் முதற்கொண்டு நீங்கள் செஞ்ச காரியத்தை ஒத்துக்கும். தேவா அபி அனுமன்மதே, தெய்வங்கள் முதற்கொண்டு ஒத்துக்கும். அவள் கொண்டு இருக்கக்கூடிய பக்ஷ போஜ்யங்களை கொண்டு குழந்தைகளுக்கெல்லாம் பசின்னு சொன்னாலும் அவளுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வச்சாள். இவாளை திருப்பி அனுப்பினாள். இவாளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுகிரகத்தை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். யஜ்வாக்கள்லாம் நாங்கள்லாம் குருகுல வாசம் பண்ணோம், வேதாத்தியனம் பண்ணோம், ஸ்ரௌத சூத்திரங்களை எல்லாம் படித்தோம், யாகங்கள் யஜ்யங்கள் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி பகவான்கிட்ட ஏற்படலையே. இவள் ஒன்றும் குருகுல வாசம் பண்ணலை, வேதாத்தியனம் பண்ணலை, சாஸ்திரம் வாசிக்கலை. ஆனால் இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சி கொடுத்தே. பகவானுடைய மாய யோகீஸ்வரால் முதற்கொண்டு மோகிக்கும்படியாக செய்கிறது. நூனம் பகவதோ மாயா யோகினாமபி மோகினி யத்வயம் குரவோ நிருணாம் ஸ்வார்த்தே முக்கியாமகே யதா. நாங்கள் போய் ஸ்வார்த்தத்தில் தன்னலத்தில் போய் ஏமாந்து போய்ட்டோமே. திக்ஜன்மனஸ்திருவித் வித்யாம், நாங்கள் படித்த படிப்போ இல்லை நாங்கள் சம்பாதித்த வித்தியோ நாங்கள் பிறந்த குலமோ நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய காரியங்களோ எங்களுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமோ இது எதுவும் பிரயோஜனம் இல்லை. பகவான்கிட்ட போய் விமுகமாக இருந்துட்டோமே. இவ்வளவும் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே உபாயமாக இருக்குது. பகவான்கிட்ட விமுகமாக இருந்துட்டோமே. திக்ஜன்மனஸ்திருவித் வித்யாம் திக்விரதம் திக்பௌக்யதாம் திக்குலம் திக்ரியாதாக்ஷ்யம் விமுகாயேது அதோக்ஷதே. பகவான் பக்கத்தில் இருக்கார், பார்க்கணும், கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்க்கணும்னு ஆசை யஜ்வாக்களுக்கு. போய் பார்க்க வேண்டியதானே, பார்க்காம இருந்துட்டாலாம். கிட்டக்கு இருந்து கூட பார்க்காம இருந்துட்டாள். கம்சனுக்கு பயந்துண்டு பார்க்காம இருந்துட்டாள். இந்த கடைசி ஸ்லோகம் அந்த அத்தியாயத்தில் திதிக்ஷவோபி அச்சுதயோகோ கம்சாத் பீதாக நச்சாச்சலன்னு. இந்த லீலையில் பகவானை திருப்தி பண்ணுறதுக்கு பக்தி தான் முக்கியம், விபக்தியை விட பக்தி தான் முக்கியம்னு எடுத்து காட்டினாள். அவளுக்கு பக்தி இருந்து யஜ்யபத்னிகளுக்கு தரிசனம் கிடைச்சிது. விபக்திங்கிறது கிராமர், அந்த கிராமர் நாலேஜ் எல்லாம் இருந்தது, பெரிய சாஸ்திர பாண்டித்யமெல்லாம் இருந்தது. பக்தி கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுனால அவளுக்கு பகவத் தரிசனம் கிடைக்காம போயிடுது. அடுத்தாப்பால் கோவர்தனோத்தாரண லீலையை சொல்கிறாள். வருஷா வருஷம் செய்கிற மாதிரி அந்த வருஷமும் இந்திரனுக்கு யாகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் நந்தகோபர். இந்திரனுடைய கர்வத்தை குறைக்கணும்னு பகவான் திருவுள்ளம் கொண்டு ஒன்றும் தெரியாதவனை போல் அப்பாட்ட போய் கேட்டாள். இது மாதிரி ஏற்பாடு பண்ணுறதே என்ன விஷயம்னு கேட்டாள். அப்பா, நாமெல்லாம் பசுக்களை நம்பியிருக்கோம், நிறைய பாலை பசுக்கள் கொடுத்தா தான் நாம் சௌக்கியமாக க்ஷேமமாக இருக்க முடியும். பால் நிறைய கொடுக்கணும்னா அதுக்கு புஷ்டி ஆகாரம் கிடைக்கணும், புல் கிடைக்கணும். புல் கிடைக்கணும்னா மழை பெஞ்சால் தான் புல் கிடைக்கும். மழையை கொடுக்கப்படுவன் இந்திரன். இந்திரனுக்காக யாகம் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாப்பா. வாஸ்தவத்தில் இந்திரனோ சந்திரனோ வேறு யாரும் நமக்கு மழை பெய்யும்படி செய்யலை. அவளுடைய கர்மாவுக்கு இருந்தாப்புல கர்மாவால் ஜீவன் பிறக்கிறான், கர்மாவால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான். கர்மா முடிஞ்சு போகிறது, சரீரத்தை விட்டு உயிரும் பிரிகிறது. ஒரு ஈஸ்வரன் ஒருத்தன் கர்மாவுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சர்வேஸ்வரத்தை இருந்தால் கூட யார் கர்மா பண்ணுறானோ அவனுக்கு தான் கர்ம பலப்பிரதராக பகவான் இருக்க முடியும். கர்மா செய்கிறேங்கிற எண்ணமே இல்லாமல் கர்த்தத்துவ புத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு பகவானால் கூட ஒன்றும் கர்ம பலத்தை விநியோகம் பண்ண முடியாது. கர்மணா ஜாயதே ஜந்துஹு கர்மணைவ விதீயதே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவ விபத்யதே அஸ்தி சேத் ஈஸ்வர கஷ்சித் ஃபலரூபி அந்யகர்மணாம் கர்த்தாரம் பஜதே சோபி நஹி அகர்த்து பிரபுர்ஹி சஹா. நீங்கள் வாஸ்தவத்தில் யாகம் பண்ணி ஆராதனை பண்ணோம்னா நமக்கு பசுக்கள் தான் கண்ணுக்கு நேர தெரியக்கூடிய தெய்வமாட்டமாக இருக்குது. இந்த பசுக்களுக்கு நன்னா போஜனத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோ, நன்னா ஸ்நானம் பண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம் விட்டு ஸ்ரீத்துவத்தோடு ஆராதிங்கோ அந்த பசுக்களை. பிராமணோத்தமர்கள் தான் தேவர்களுடைய ஸ்வரூபமாக பூலோகத்தில் பேசப்பட்டிருக்கா. ஏதே வை தேவா பிரத்யக்ஷம் யத் பிராமணாக. அதனால் பிராமணோத்தமர்களுக்கு பூஜை பண்ணுங்கோ. நமக்கு புல் வளர்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய கோவர்தனகிரியுடைய அடிவாரம் இருக்குது, கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணுங்கோ. தஸ்மாத் கவாம் பிராமணானாம் அத்ரேஷ்ச
ஆரம்பியதாம் மகா. அடிக்கடி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நினைக்கக்கூடிய விஷயம், பகவான் தான் உள்ளேருந்து பேச வைக்கிறாங்கிறது ஒவ்வொரு க்ஷணமும் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். தமிழில் அர்த்தத்தை சொல்லிட்டு தான் ஸ்லோகத்துக்கு வந்தேன். ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கிரமத்தை நினைச்சுட்டு நான் அர்த்தத்தை சொல்லலை. பொதுவாக இந்த 3 பேருக்கும் சொல்லியிருக்காள். பசுக்கள், பிராமணோத்தமர்கள், மலைன்னு அந்த கிரமம் ஸ்லோகம் சொன்னப்பறம் தான் அந்த கிரமத்திலேயே வாக்கில் வரும்படியாக பகவான் செஞ்சிருக்கார். தஸ்மாத் கவாம் பிராமணானாம் மத்ரேஷ்ட ஆரம்பியதாம் மகா ஏ இந்திரியாக சம்பாராக தைரயம் சாத்தியதாம் மகா. இந்தனுக்கு யாகம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கேடோ அதே திவ்யங்கள், அதே ஏற்பாடு, அதே சமயம். ஆனால் ஆராத்தியமான தேவதை மாத்திரம் வேறு. இதில் ஒரு பெரிய ஒரு மாடர்ன் லெசனும் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி எக்கலாஜிக்கல் பேலன்ஸை பற்றி பேசுகிறோம். அப்புறம் எக்கோசிஸ்டம் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு தான் பேசுகிறோம். இதை முதல்ல ஆரம்பித்து வச்சவர் யார்? ஹவு டு சஸ்டெயின் தி எக்கோசிஸ்டம், ஹவு டு மெயின்டைன் தி என்வரன்மெண்ட், இதெல்லாம் காட்டினவர் யாருன்னா பகவான் கிருஷ்ணன் தான். ஏன்னா லைஃப் ஆனது 3 லெவல்ஸில் இருக்குது. ஹியூமன் லைஃப், அனிமல் லைஃப், பிளான்ட் லைஃப்னு இருக்கணும். 3க்கும் ரெப்ரசன்டேஷன் வந்துடுத்துங்க. பசுக்கள் மிருகங்களுக்கு பிரதிநிதியாக, பிராமணோத்தவர்கள்லாம் மனுஷனுக்கு பிரதிநிதியாக, அப்புறம் பிளான்ட் கிங்டத்துக்கு பிரதிநிதியாக இந்த கோவர்தனகிரி. பகவான் சொல்லிவிட்டாருன்னா அது வேற வாக்கு. கோபர்கள்லாம் உடனே அதே மாதிரி செய்கிறாள். பிராமணோத்தமர்களுக்கெல்லாம் ஆராதனை பண்ணி, பசுக்களை நல்லா ஸ்நானம் பண்ணி வச்சு, மஞ்சள் குங்குமம் விட்டு, புஷ்பகாரங்களை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி, அதுக்கு நிறைய புஷ்டியான ஆகாரங்கள்லாம் கொடுத்து மலைக்கு பூஜை பண்ணோம். உபகாரங்கள்லாம் கொண்டு வந்திருக்காள். அவள் எல்லாரோடையும் சேர்ந்து பகவான் தானும் நமஸ்காரம் பண்ணாலாம் கோவர்தனகிரிக்கு. இவன் தான் அந்த மத ரூபத்தில் இருக்கான். இவன் தான் நமஸ்காரம் பண்ண முடியாது தூண்டி விட்டவனும் இவன் தான், நமஸ்காரம் பண்ணவனும் இவன் தான், வாங்கின்றவனும் இவன் தான். தஸ்மை நமோ விரஜனைஹி சகச்சக்ரே ஆத்மனாத்மனே அஹோ பஷ்யத சைலோசு ரூபீனகா அனுகிரகம் வியதாத்து. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபர்களெல்லாம் பார்த்து சொல்கிறாள், பார்த்தேடா இந்த மலைக்கு எவ்வளோ சந்தோஷம், பார்த்தேடா நாம் கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இவன் தான் வாங்கிட்டு இருக்கான் மலை ரூபத்தில் இருந்தாலும் அவளை உற்சாகப்படுத்தி ரொம்ப கொண்டாடினாள். எல்லாருக்கும் ஒரு கவலை, இந்திரன் கோச்சுன்னு விட்டா என்ன பண்ணுறது, இந்திரனுடைய கோபத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாருக்கும் கவலை. பகவானுக்கு வேறு விதமான கவலை. இந்திரன் இன்னும் கோபத்தை காட்டுறையேன்னு கவலைதான். ஏன்னா இந்திரனுக்கு வேறு என்ன காரணத்துக்காக கோபம் வருதோ இல்லையோ, ஒரு காரணத்துக்காக நிச்சயமாக வரணும். இந்திரனுக்கு கிரிபித் அப்படின்னு பேர். கிரிபித்னாக்கா மலைகளுக்கெல்லாம் துவம்சம் பண்ணவன். கிருத்தியுகத்தில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது, பறக்கக்கூடிய சக்தி இருந்தது. மலை போய் திடீர்னு போய் ஒரு இடத்துல கீழே இறங்கிட்டுனா என்ன ஆகும்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இம்பேக்ட் நினச்சே பார்க்க முடியாது. அதனால் இந்த மலைகளுடைய ரெக்கை எல்லாத்தையும் வெட்டினான் இருந்து, கிருத்தியுகத்தில் வெட்டினான்னு சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கா. இதை எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயம் எங்கேயோ பார்த்தா தான் புரியும். அதனால் கிரிபித்னு பேர் அவனுக்கு. நமக்கு பூஜை பண்ணாட்டா கூட பரவாயில்லை, நமக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய பர்வதத்துக்கு போய் ஒரு மலைக்கு நமக்கு பண்ண வேண்டிய பூஜை அந்த பர்வதத்துக்கு பண்ண முடியாது தூண்டி விட்டுட்டானே. இந்த காரணத்துக்காகவாவது இந்திரனுக்கு கோபம் வர வேண்டாமா? உள்ளூர இன்னும் கோபப்படலையே இந்திரன்னு நினச்சிட்டு இருக்காள் சுவாமி. வெளியில் இந்த கோபர்களுக்கெல்லாம் பார்த்து கவலைப்படாதவங்க, இந்திரன் கோபம் கொண்டான்னா இந்த பிராமணோத்தமனுடைய அனுகிரகம் இருக்குது, மலையுடைய பிரசாதம் இருக்குது, நமக்கு ரட்சை ஏற்படும். சுரேந்திர குத்தச்சேது குருவாயிரப்பா த்விஜ கருணையா சைத கிருப்பையாபி. அதே கிரமம் பகவானுடைய கிருப்பையை நினச்சினா நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பிரபுவுக்கு நமஸ்காரத்தை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? சுரேந்திர குத்தச்சேத் த்விஜ கருணையா சைத கிருப்பையாபி அநாதங்கோஸ்மாகம் நியதைதி விஸ்வாஸ்ய பசுபான் அஹோ கின்னாயாதஹ கிரிபிதிதி சஞ்சிந்திய நிவசன் மருத்கேகாதீஷா பிரணுதமுரவைரின் மமகதான். இந்திரனுக்கு பகவானுடைய பெருமை தெரியாமல் இல்லை. பகவான் கொடுத்து தான் இந்த பதவியில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோன்னு தெரியும். இருந்தாலும் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கான் பரமாத்மா. மனுஷ ரூபத்தில் வரும்போது தேவர்களுக்கு காட்ட வேண்டிய மரியாதையை காட்ட வேண்டாமா? காட்டலைன்னா தேவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதனால் நாம் நம்முடைய கைவரிசையை காட்டணும்னு தீர்மானம் பண்ணானாம் இந்திரன். உன்னுடைய மாயை யாரை விட்டு வச்சதுன்னு கேட்டார். பவன் மாயா நெய்வ திரிபுவனபதே மோகயதிகம்
அவன் இந்த லோகத்துக்கு பற்றியாக இருக்கான், தேவலோகத்துக்கு பற்றியாக இருக்கான், நமக்கு மரியாதை காட்டுறேன்னு நினைக்கிறான். நீ யார்? நீ வெறும் பிரஜபூமிக்கு மாத்திரம் பற்றியா? திரிபுவனபதே பவன் மாயானைவ திரிபுவனபதே மோகயதிகம். உடனே பாக்கி இருக்கக்கூடிய தேவர்கள், இது who is to tell the emperor that he has no clothes on, அப்படி இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று உண்டு. who is to point out, இந்திரன் தலைவனாக இருக்கான், அவன் பண்ணுறது தப்புன்னு தெரிகிறது, நேராக சொல்ல முடியல. பாருங்கள் எவ்வளோ டாப்பிக்கலாக இருக்குது உலகத்தில். பல விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய இடத்துல சொல்ல முடியல. ஆனால் பின்னாடியே பரிகாசம் பண்ணிட்டு, உள்ளூரை பரிகாசம் பண்ணிட்டு அக்னி முதலிய தேவர்கள்லாம் பின்னாடியே தொடர்ந்து வந்தாலாம். பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மேகங்களை கூப்பிட்டு இந்த விரஜபூமியில் வருஷிக்கணும்னு உத்தரவு போட்டுவிட்டாள். மானமெல்லாம் இருட்டிண்டு வருது, மேகங்கள்லாம் கூட்டிண்டு வருது, ஒரே மழை கொட்ட ஆரம்பிச்சு கொடுத்து, குளிர் காற்று வேற. அத்தியாசாராதிவாதேன பசவோ ஜாதவேபனாக கோபாக கோபியஸ்ச சீதார்த்தாக கோவிந்தம் சரணம் யயுகு. குளிர் தாங்க முடியாமல், மழையுடைய பாதை தாங்க முடியாமல், பாகவதம் சத்தியங்கிறத பல ரூபங்களில் பகவான் நமக்கு நிதர்சனமாக எடுத்து காட்டுவார். இன்றைக்கி மத்தியானம் ஒரு மழை, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மழை வீசி விடுத்து ஒரேடியாக. இன்றைக்கி கோவர்தனோத்தாரண லீலை பார்க்க போகிறோங்கிறதுக்காக அட்வான்ஸில் மழையை பகவான் அனுப்பிச்சி வச்சுவிட்டார். பவன் மாயானைவ திரிபுவனபதே மோகயதிகம். இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, பல இடத்துல பார்த்துருக்கேன். கோவிந்தப்பட்ட அவசியம்னா மழை பெய்யும், கிருஷ்ணாவதாரம்னா மழை பெய்யும். அந்தந்த கிருஷ்ணாவதார காலத்தையும் மழை பெய்ஞ்சுன்னு தானே இருந்தது. மழை பெய்யக்கூடிய காலத்தில் தானே பகவானுடைய அவதார தினம் கோகுலாஷ்டமி அந்த சமயத்தில் தானே வருது. அதனால் இதெல்லாம் சத்தியங்கிறத இப்படி தான் சுவாமி எடுத்து காட்டுவார். நேர குருவாயிருப்பன் நேர வருவரா? நேர நமக்கு முன்னாடி குருவாயிருப்பன் வரக்கூடிய அளவுக்கு நாம் அவ்வளோ புண்ணியம் பண்ணலையே, அவ்வளோ தபஸ் பண்ணலையே. இப்படி தான் இண்டிகேட்டிவாக தான் காட்டுவார். அந்த மழையும் காற்றும் தாங்க முடியாமல் கோபர்கள், கோபஸ்திரிகள், பசுக்கள் எல்லாரும் பகவான்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்கிறாள். சுவாமி உடனே ஒரு விரதமாக எடுத்துட்டாலாம். தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத்பரிகிரகம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம்மே விரத ஆகிதா. என்னுடைய யோக சக்தியால் ரட்சிக்கிறேன். கோபாயே ஸ்வாத்மயோகேன, இது என்னுடைய விரதம் நுட்டார். பகவான் விரதமாக கொண்டாருன்னா உலகமே இடிஞ்சு விடலாம், அவன் விரதத்திலேருந்து மாறமாட்டான். சத்தியவிரதம் முதல் வார்த்தை. சத்தியவிரதம் சத்தியபரம் திருசத்தியம் சத்தியஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்தியே சத்தியஸ்ய சத்தியம் ரிதசத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. 16 ஸ்லோகங்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பகவானும் பிரம்மாதி தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாள்னு இருக்குது. அதில் முதல் ஸ்லோகம் முதல் வார்த்தை சத்தியவிரதம். ராமாவதாரத்துலேயும் அப்படி தான், கிருஷ்ணாவதாரத்துலேயும் அப்படி தான். ராமாவதாரம் கேட்கவே வேண்டாம், வாக்கிய பரிபாலனம் சத்திய பரிபாலனம் தானே ராமாவதாரத்துடைய சாரமே. கிருஷ்ணாவதாரத்துலேயும் அப்படி தான். கிருஷ்ணாவதாரம் பண்ணாருங்கிறதுனால சில விஷயங்கள் தான் மாறுபட்டிருக்கும் ராமாவதாரத்துலேருந்து. ஆனால் எல்லாமே மாறுபடாது. என்னுடைய விரதம் விட்டாள் சுவாமி. சொல்லிவிட்டு என்ன பண்ணாலாம், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவர்தனகிரியை 2 கையாலையும் தூக்கி இடது கையில் தாங்கி நிற்க போகிறாள். தூக்குறவது 2 கையாலையும். துவரித முதமுமூலோ மூலதோ பாலதோர்பியாம். பட்டத்திலேயே துடிச்சு போயிட்டார். 7 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை, பிஞ்சு கை. நினச்சி பாருங்கள், நம்ம மாத்திரம் 7 வயசில் ஒரு குழந்தை இருந்தால் அதில் ஒரு மூட்டை தூக்க விடுவோமா? மூட்டையே தூக்க விட மாட்டோம். மலையை தூக்கிறதுக்கு நினச்சே பார்க்க முடியாது. உன்னுடைய பிஞ்சு கையால் தூக்கினியே மூலத்தோ பாலதோர்பியாம். தோர்பியாம்னு சொன்னால் போகாது, பாலதோர்பியாம். இடது கையில் தாங்கி நிற்கிற பகவான் பண்ணத்துலேருந்து தான் ஒரு ஃப்ரேஸ் ஆனது கட்டிங் அக்ராஸ் கல்ச்சர்ஸ், கட்டிங் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். அந்த ஒரு ஃப்ரேஸ் வந்துட்டு ரொம்ப சுலபமாக ஒரு காரியத்தை பண்ணிவிட்டா இட் இஸ் லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க்குன்னு சொல்கிறோமோ. லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் எங்கே இருந்தால் லெஃப்ட் ஹேண்டடாக முதல்ல சாதாரண ஒர்க் இல்லை, வேறு யாரும் நினச்சே பார்க்க முடியாத காரியத்தை லெஃப்ட் ஹேண்டடாக செஞ்சவர் பகவான் கிருஷ்ணன் தான். முதல்ல இடது கையில் தாங்கி நிற்கிறாள். 2 கையிலையும் தூக்கினாள், இடது கையில் தாங்கி நிற்கிறாள். எல்லாரையும் கூப்பிட்டாள், வாங்க உள்ளே வந்துடுங்க, பெரிய ஒரு கொடைக்கடியில் வர மாதிரி வந்துடுங்க, மழையுடைய பாதை இருக்காது. அதாக பகவான் கோபானு ஹேம்பதாத பிரஜூகசா யதோபஜோஷம் பிரஜத கிரிகுர்த்தம் சகோதனாக. பசுக்கள் கந்துக்குட்டிகள் எல்லாரையும் அழைச்சின்னு வந்துருங்கோ, சகோதனாக அழைச்சின்னு வந்துருங்கோ. கொஞ்ச நாள் தயங்கினாள், 1 நிமிஷம் தயங்கினா போல் இருக்கு. ஏதோ தூக்கிட்டோம், ஆச்சரியமாக இருக்குது. தூக்கின மனையை தாங்க முடியாமல் கீழே போட்டு விட்டான்னா
வெளியில் நின்னா என்னாகும், மழையிலையும் காற்றுலையும் நனைஞ்ச காற்றுல வந்து பாதிக்கப்பட்டால் என்னாகும், ஒரு ஜலதோஷம் வரலாம், ஒரு சளி வரலாம், ஜுரம் வரலாம், ஒரு 4 நாளைக்கு எப்படி இருக்கும், 5ஆவது நாள் சரியாக போயிடும். ஆனால் மத தடையில் விழுந்துவிட்டால் உயிருக்கேன ஆபத்து. வாட் இஸ் தி லெஸ்ஸர் ஈவில் அப்படின்னு யோசனை பண்ணி நிற்கிறார் போல் இருக்கு. உடனே சுவாமி இதை சென்ஸ் பண்ணிட்டு, அவள் வாயத்திலேருந்து யாரும் சொன்னதாக ஸ்லோகம் இல்லை பாகவதத்தில், சுவாமியாக சென்ஸ் பண்ணிட்டு என் கையிலேருந்து நழுவி விழுந்துடுவோன்னு கவலை வேண்டாம். நத்ராச இகவக்காரியா மத்ஹஸ்தாத்ரி நிபாதனே வாதவர்ஷ பயநாதம் தத்ராணம் விகிதம் கிவக. நான் ரட்சை கொடுக்குறேன் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் அழைச்சாள். பகவான் ஒரு சின்ன குன்று மேலே ஏறி நின்றுருக்கார். என்ன நினச்சி பாருங்கோ, 7 வயசு குழந்தையுடைய ஹைட்டு அந்த இடது கையில் தாங்கி நின்னா மலையை பாக்கி இருக்கவாழ்லாம் என்ன உள்ள அப்படியே கிரால் பண்ணிட்டு உள்ளே வரதா? அவள் நிற்கிறதுக்கு இடம் வேண்டாமா? அதனால் பகவான் ஒரு எலவேட்டட் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு மலையை தூக்கியிருக்க. இது யாரோ ஒருத்தர் ரொம்ப பாவத்தோடு இதை இமேஜின் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு படத்தை வரைஞ்சிருக்க. அந்த மாதிரி ஒரு கோவர்தனோத்தாரண கிரிதாரியாக இருக்கக்கூடிய புராணம் மாத்திர பூஜா கிரகத்தில் இருக்குது. யாரோ கொண்டு வந்து கொடுத்தா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பாருங்க அந்த இமேஜினேஷன் எப்படி வேலை செஞ்சுருக்கு. ஒரு குன்று மேலே நின்றுருக்காள் சுவாமி. குன்று குடையாக எடுத்தாய் மாத்திரம் இல்லை, குன்று மேலே இருந்தே குன்று குடையாக எடுத்திருக்காங்க சுவாமி. எல்லாரையும் உள்ள வர சொல்லிவிட்டாள். தான் ஒரு 7 நாளைக்கு பசியும் தாகத்தையும் தூக்கத்தையும் சரீரத்துடைய சிரமம் எல்லாத்தையும் மறந்து வெச்ச காலம் இந்த பக்கம் அந்த பக்கம் விளக்காமல் அப்படியே ஒரு 7 நாளைக்கு சிலையாட்டமாக அப்படி நின்று இருக்காள் சுவாமி. சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் ஹித்வா தைகி விரஜவாசிபிகி வீக்ஷமானோ ததவ் அத்லிம் சப்தாகம் நாச்சலத்பதாது. இந்த சப்தாகங்கிற வார்த்தை மூலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப விசேஷமாக வருது. மகாத்மியத்தில் வருது சப்தாகங்கிறது, சப்தாக சிரவணங்கிறதெல்லாம் வருது. சப்தாகம்னா சலத்பதாது. ஏன் பாகவதம் 7 நாளில் படிக்கணும்? 9 நாளில் நவாகமாக ராமாயணத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். 9 நாள் கொடுத்தா கூட 2 நாள் இருந்தால் கொஞ்சம் மூச்சு வச்சுன்னு படிக்கலாமோனோ? ஏன் சப்தாகமாக வந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குற போது பகவான் 7 நாள் தாங்கி நின்றாள் கோவர்தனகிரியை. அந்த பகவானுடைய சரித்திரத்தை பாகவதத்தை 7 நாளில் நாம் பூர்த்தி பண்ணுவோம்னு சுவாமியுடைய காரியத்தை அனுசரித்து இந்த சம்பிரதாயம் வந்திருக்குமோன்னு நாம் யூகம் பண்ண முடியாது. ஆல் திஸ் இஸ் இந்த ரெல்ம் ஆஃப் கன்ஜெக்சர். அது ஒன்றும் பிரமாணம் சொல்ல முடியாது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்குற போது இப்படி தோணுறது. குருவாயூரப்பா, நாங்கள் இது மட்டும் பார்த்தது மலை மேலே புஷ்பம் மலரும் பார்த்துருக்கோம். புஷ்பத்துக்கு மேலே ஒரு மலை மலர்ந்து இன்றைக்கி தான் பார்த்தோம். உன்னுடைய தாமரையை போல் இருக்கக்கூடிய கைக்கு மேலே அந்த மலையை பார்க்குற போது புஷ்பம் ஒரு மலையை தாங்கிட்டு இருக்கே, இது என்ன ஆச்சரியம். ததனுகிரிவரஸ்ய புரோத்ருதஸ்யாஸ்ய தாவத் சிகதித மிருது தேசே தூரதோ வாரிதாபே பரிகர பரிமிஸ்ரான் தேனுகோபான் அதஸ்தாத் உபனிதததத்தாக ஹஸ்தபத்மேன சைலம் பவதி விதுதசைலே பாலிகாபிர்வயஸ்யைः अपि विगितविलासं केलिलापाधिलोले सविदमिलितधेनुः एकहस्तेन कण्डूयति सति पशुपालाः தோஷமைஷந்த சர்வே. வாக்கால கோபர்கள் கோபஸ்திரிகளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டாள். இந்த வாயில்லாத ஜீவர்கள் மாடுகள் கன்றுக்குட்டிகள்லாம் பகவானையே சூழ்ந்து நிற்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு ரீஅஷூரன்ஸ் வேணும். அதுக்கு வாயால் சொல்லி புரிய வைக்க முடியாது. இடது கையானது மலையை தாங்கின்னு இருக்கு. இந்த வலது கையால் கழுத்துக்கு கீழே அப்படி வருடி கொடுத்தாலாம் பசுக்களையும் கன்றுக்குட்டிகளும். அதுக்கு கண்டூயனம்னு பேர். மாட்டுக்கொட்டியில் போய் கவனித்து பாருங்கோ, அது முன்கால அரிச்சதுன்னா புறங்காலால் சுரிஞ்சிக்கும். ஆனால் இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாகம் மாத்திரம் அதுக்கு இட் இஸ் நாட் அக்சசிபிள். அதனால் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு ஃபென்ஸ் மாதிரி இருக்கும், மூங்கிலால் கட்டியிருப்பா. அந்த மூங்கிலில் போய் கழுத்தபடியே தேய்ச்சிக்கும். நாம் வருடி கொடுத்தா காட்டின்னு இருக்கும். அதுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. இது ஒரு பெரிய பிராயஷ்சித்தகரமாக சொல்லியிருக்காள். பசுக்களுக்கு கண்டூயனம் பண்ணுறது ஒரு தோஷத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தமாக சொல்லியிருக்காள். சுவாமி அப்படி வருடி கொடுக்குறாள். அந்த கன்றுக்குட்டிகளுக்கும் பசுக்களுக்கும் வருடி கொடுக்குறாள். இப்படி 1 வார காலம் நின்னாள். இன்னும் பார்த்தான், எத்தனை நாள் தான் நிற்கிறான் பார்த்துருவோமே அப்படின்னு சுமரோ இருக்கான். அதிமகான் கிரிரே சதுவாமகே கரசரோருகிதம் தரதே சிரம் இதிஹரிஸ்துவயி பத்த நிபர்கணः
திவச சப்தகமுக்ரம் அவர்ஷயத்து. ஹரிங்கிறதுக்கு 4 அர்த்தங்கள் முக்கியமாக.